மதுரை ஆட்சியருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி விருது கேட்பாரற்று கிடப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த வீர ராகவ ராவுக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் அந்த விருதானது முறையாக பாதுகாக்கப்படாமல் கேட்பாரற்று ஜன்னலோரம் இருப்பதைக் கண்டு தமிழும் மாற்றுத்திறனாளிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர்கள் குடியரசுத் தலைவர் விருதை பத்திரமாக கண்ணாடி அறைக்குள் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அவர் அருமையாக வாங்கி வச்சிருக்காரு. இதை பார்த்து வருங்காலத்தில் மதுரை மாவட்டத்தில் ஆட்சியராக வரக்கூடிய அனைவருமே ஆட்சியராக பார்த்து இவர் அதாவது இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு விருதாளர் நடந்திருக்கார் போருக்கு. அதனால தான் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. நாமளும் அது மாதிரி பண்ணணுன்ற உத்வேகம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் அது ஒரு கேட்பாரற்ற நிலையில் கிடைக்கிறது, நெருக்கதியற்ற நிலையில் கிடைக்கிறது. உண்மையிலே இதெல்லாம் வேதனை அளிக்கிறது, ரொம்ப வேதனை அளிக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட்டும் இந்த மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இதனை பார்த்தாவது கண்டிப்பாக அதுக்குரிய மரியாதையும் அதுக்குரிய சில விஷயங்களும் கொடுத்து அதை கேபினில் வைத்து பாதுகாத்து மற்றவர்களுக்கும் தெரியும் வண்ணமாக அதை வைத்திருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாமே எப்படின்னா இந்த விருது போல தான் என்ன இருக்குன்னா அதை தூக்கி போட்ட மாதிரி தான் எங்களுடைய கோரிக்கையும் தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்து உயர் திரு வீரராகவன் சார் அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி மதிய உணவுலாம் கொடுத்து அந்த கோரிக்கைகளை கேட்டு எங்களுக்காக எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரி இப்போ இருக்க மாவட்ட ஆட்சியாளரும் எங்களுக்கான கோரிக்கைகளை கேட்டு இதே மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை உடனே இது அரசு கவனத்துக்கு போய் உயர் ஜனாதிபதி விருது அந்த விருதையை அது நமக்கு கிடைக்க ஒரு பெரிய பொக்கிஷம், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன்.